ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம். ஸோ குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரியில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஜூன் மந்த் வந்து எக்ஸாம் வைக்கிறதா வந்து நமக்கு வந்து ஆனுவல் பிளானரில் வந்து வந்திருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 175 டேஸ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 175 நாட்களை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்ல கண்டிப்பா 175க்கு மேலேயே வந்து உங்களால மார்க் எடுக்க முடியும். ஸோ நீங்க வந்து அந்த டேஸை வந்து கரெக்டா பயன்படுத்துறதுலதான் இருக்குது. ஸோ இல்ல நான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் படிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால மார்க் எடுக்க முடியாது. ஸோ நமக்கு வந்து இது ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் சொல்லலாம். ஸோ நியூவா படிக்க ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு பொக்கிஷமான டேஸ். ஓகேவா? ஸோ அதிகமான டைம் இருக்கு. ஸோ இதை வந்து கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மார்க் எடுக்க முடியும், பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல, அதாவது நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருந்தோம். பட் வந்து அது ஒரு கண்டினியூவா இல்லை. ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடி இருந்துச்சு. ஸோ எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருந்துச்சு. ஸோ அதனாலதான் வந்து கண்டினியூவா கொண்டுட்டு போக முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்துருச்சு, கண்டிப்பா எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த 175 நாட்கள்ல உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 175 டேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிகே, மேக்ஸ், தமிழ் பிளஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஜிகேக்கும் சரி, மேக்ஸ், சயின்ஸ் பிளஸ் தமிழ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம பார்த்துருவோம். அதே டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்குள்ள வந்து நம்ம ரிவிஷனும் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ உங்களுடைய கையில தான் இருக்கு 175 நாட்கள். இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ அந்த 175 நாட்களுக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு நான் வீக்லி கொடுக்கல. ஓகேவா? ஸோ இந்த வாரம் நீங்க இதை படிக்கணும் அப்படின்னு நான் கொடுக்கல. ஸோ டெய்லியுமே வந்து நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு 175 நாட்களுக்கும் நான் வந்து ரெடி பண்ணி இந்த பிளான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வாரம் இதை படிக்கணும்னு நான் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னடா இந்த வாரம் இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டாலே உங்களால படிக்க முடியாது. ஸோ அதனால நான் அப்படியே ஸ்டடி பிளான் வந்து கொடுக்காம உங்களுக்கு வந்து டெய்லியுமே வந்து ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க வந்து ஸ்டடி பிளான் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃப்ரீயா உங்களுக்கு வந்து வைக்கிறேன். ஸோ அதில் வந்து தாராளமா எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் எல்லாம் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டடி பிளானை வந்து பார்த்துடலாம். ஸோ நம்மளுடைய ஸ்டடி பிளான் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ், மேக்ஸ், ஜிகே. ஸோ நான் இந்த வந்து சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ டேஸ் வந்து இந்த டேஸ் அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து கொடுக்கல. ஏன்னா ஒரு சில நாட்கள்ல உங்களுக்கு ஒர்க் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இடையில பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் வருது. ஸோ அதுல எல்லாம் கண்டிப்பா நீங்க படிக்க மாட்டீங்க. ஸோ அதனால வந்து நான் டேட் வந்து மென்ஷன் பண்ணல. கரெக்டா வந்து 175 டேஸ் அப்படிங்கிற சீரியல் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். அதை நீங்க டேஸா வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டேஸ் வந்து கரெக்டா இருக்குமோ அதுல வந்து படிச்சு முடிச்சிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டே 1. ஓகேவா? இது டே 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6th தமிழ் நியூ புக்கில் உள்ள இயல் 1 படிப்பீங்க. அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்ட் 1. ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் படிக்க போறீங்க. அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு அரை மணி நேரத்துல வந்து நீங்க முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப நேரம் ஆகாது. அதே மாதிரி ஜிகேயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிகே ஒரு லெசனுக்கே நான் 2 days கொடுக்குறேன். ஏன்னா ஜிகேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு நான் குழப்புற அளவுக்கு நான் கொடுக்கல. ஸோ முக்கியமான லெசன்ஸ். ஓகேவா? கிட்டத்தட்ட எக்ஸாம்ல வந்து எந்தெந்த லெசன்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அந்த எல்லா லெசனுமே வந்து ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால ஜிகே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு லெசன் வந்து நீங்க 2 days படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் கொடுத்த இந்த ஜிகே லெசன்ஸ் எல்லாமே வந்து நீங்க நல்லா தரவா படிக்கணும். ஓகேவா?
ஸோ ஒரு லைன் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஒரு பேரா படிக்கிறீங்கன்னா ஸோ இது வந்து அந்த அளவுக்கு எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பேராவை விட்டுறக்கூடாது. ஸோ அதையும் வந்து நீங்க நல்லா படிக்கணும். நான் கொடுத்துருக்க அந்த ஜிகே லெசன்ஸ் எல்லாமே வந்து நல்லா தரவா படிக்கணும். அதுல இருந்து எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அதை நீங்க ஆன்சர் பண்ற அளவுக்கு படிச்சு வச்சுக்கணும். அப்படி படிச்சா மட்டும்தான் ஸோ ஜிகேல இருந்து எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ற அளவுக்கு நீங்க வந்து நல்லா தரவா படிச்சுக்கணும். ஸோ இல்ல எனக்கு வந்து இந்த லெசன் படிக்க கஷ்டமா இருக்கு, அதனால நான் இந்த ஒரு லெசனை மட்டும் விட்டுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல இருந்து நீங்க 1 மார்க் 2 மார்க் விட்ட மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால வந்து எந்த லெசனையுமே நீங்க விடக்கூடாது. கஷ்டமா இருந்தாலும் படிக்கணும். அதனாலதான் உங்களுக்கு நான் ஜிகேக்கு 2 days கொடுக்குறேன். தமிழ் கூட வந்து நீங்க ஓரளவு கூட படிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து டெய்லியுமே நீங்க வந்து தமிழ் படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, மேக்ஸ் பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஜிகே மட்டும் ஒரு லெசனுக்கு 2 days கொடுக்குறேன். ஸோ நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னால வந்து வீடியோஸ் கொடுக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா என்னோட மொபைல் வந்து கொஞ்சம் சரியில்லை. ஸோ வாய்ஸ் வந்து அதுல வந்து கிளியரா கேட்காது. அதனால வந்து மேக்ஸ் வீடியோஸ் கொடுக்க முடியாது. முடிஞ்ச அளவு உங்களுக்கு மேக்ஸ் வந்து நிறைய யூடியூப் சேனல்ல எல்லாம் மேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு யாருடைய சேனல்ல உள்ள மேக்ஸ் வந்து புரியுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து மேக்ஸ் மட்டும் என்னால வீடியோஸ் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்குமே தனித்தனியா வீடியோ கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பா முடியாதுங்க. ஸோ டெஸ்ட் மட்டும்தான் வைக்க முடியும். நான் வந்து இன்னைக்கு இந்த லெசன் படிக்கணும், இது வந்து இன்னைக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த லெசன் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஸோ நைட்டு அது டெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ எல்லா லெசனுக்கும் வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா நானும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? நிறைய யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு லெசனுக்குமே நல்லாவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து வீடியோஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு இந்த லெசன் நீங்க படிக்கணும், இந்த நைட்டு டெஸ்ட்னா அதை வந்து படிச்சிருங்க. நைட் வந்து டெஸ்ட்டை மட்டும் நல்லா அட்டென்ட் பண்ணிருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா தமிழ் இயல் 1 வந்து டெஸ்ட் இருக்கும். ஜிகே வந்து உங்களுக்கு 2 days வந்து கொடுக்குறதுனால உங்களுக்கு 2வது நாள்ல தான் வந்து ஜிகே டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? மற்றபடி டெய்லியுமே வந்து தமிழ் டெஸ்ட் இருக்கும். ஸோ டெஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்டா தான் இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல தெரியாது, ஒன்லி வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் நிறைய கொஸ்டின் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். பட் வந்து டைப் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஸோ ஏன்னா டெய்லியுமே உங்களுக்கு டெஸ்ட் வைக்கணும். அதனால வந்து டெய்லியுமே என்னால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து டைப் பண்றதுக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் வீடியோவா தான் வரும் லைவ் டெஸ்ட். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு நான் வந்து டெஸ்ட் வச்சேன். ஸோ கண்டிப்பாக நான் கொஸ்டினும் ரீட் பண்ணுவேன். அதே டைம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸும் நான் வந்து ரீட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் லைவ் டெஸ்ட்லேயே வந்து எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டோ அப்படிங்கிறத நீங்கள் நல்லா காதில் வாங்கிக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. அது மட்டும் போதும். ஸோ அப்படிதான் வந்து டெஸ்ட் நடக்கும். மற்றபடி கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். அதனால நான் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ண முடியாது. ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு நான் வந்து டெஸ்ட்டாக வைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ அதே மாதிரி மேக்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேக்ஸ் வந்து அன்னைக்கு டெஸ்ட் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அன்னைக்கே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்காது. ஏன்னா இப்போ பார்ட் 1 வீடியோ தான் அதில் வந்து உங்களுக்கு ஒரு 2 சம்மோ 3 சம்மோ தான் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து டெஸ்ட் வைக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டெஸ்ட் அதுக்கு நான் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அதில் நீங்கள் ஒரு பார்ட் 8 வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. அது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் இருக்கும். ஸோ டெஸ்ட்டுக்கே வந்து நான் உங்களுக்கு 2 days தரேன். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணா நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன், ஆன்சரும் கொடுத்துட்றேன். மற்றபடி நீங்கள் வந்து வேற ஏதாவது டெஸ்ட் கொஸ்டின் கிடைச்சாலும் அதை வந்து நீங்கள் டெஸ்ட் போய் எழுதி வந்து பாருங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு ஒரு 2 days உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு தருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு மேக்ஸ் ரிவிஷனுக்கு உங்களுக்கு 1 day தருவேன். ஓகேவா? ஸோ தாராளமாக டைம் இருக்கு. அதனால வந்து அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அது ஃபுல் ரிவிஷனும் ஒன்று உங்களுக்கு ஒரு நாள் கொடுத்துருவேன். ஸோ ஜிகே மட்டும் லாஸ்ட்ல தான் உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். ஏன்னா ஒரு லெசனுக்கு 2 days தரதுனால அதுலேயே வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நாள் என்ன படிச்சீங்களோ அதை வந்து ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா டைம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து நாள் என்ன படிச்சீங்களோ அதை ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெசனை வந்து படிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜிகே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட்ல உங்களுக்கு ரிவிஷனுக்கும் நான் வந்து டைம் கொடுக்குறேன். ஸோ இருந்தாலும் நீங்க வந்து ஒரு லெசன் படிச்சிட்டீங்கன்னா அதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் லெசன் பார்க்க போயிடாதீங்க. அதை ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெசன் வந்து படிங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அது மறக்காது.
ஸோ இதாங்க ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா இதுதான். 175 நாளுக்கு நான் இது மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸ், ஜிகே, தமிழ் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் எல்லா இம்பார்ட்டன்ட் லெசனுமே வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன். ஸோ இதை மட்டுமே நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க, அதுவே வந்து போதுமானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தமிழ் படிப்பீங்க, மேக்ஸ் பார்ப்பீங்க, ஜிகே படிப்பீங்க, ஓகேவா? அப்போ சயின்ஸ் வந்து படிக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்ஸுக்கு உங்களுக்கு டைம் இருக்குங்க. ஸோ மேக்ஸ் வந்து நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் சயின்ஸ் பார்ப்போம், ஓகேவா? மேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சயின்ஸ் பார்த்துருவோம். ஸோ அதே மாதிரி தமிழ் பார்த்தீங்கன்னா நியூ புக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நியூ புக் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 6th to 12th வரைக்கும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஓல்டு புக், ஓகேவா? ஸோ ஓல்டு புக் 6th to 12th வரைக்குமே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் முடிஞ்சோன்னா இதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுல இருந்து சயின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லெசனுக்கும் உங்களுக்கு 2 days தரேன். ஸோ அதையும் வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 175 நாட்கள்ல எல்லா இம்பார்ட்டன்ட் லெசனுமே நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 நாட்கள்லேயே வந்து ஜிகே வந்து கம்ப்ளீட் ஆயிரும், ஓகேவா? 6th to 12th வரைக்குமே ஜிகே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் 166வது நாள் ரிவிஷன் கொடுத்துருவேன். ஜிகே ரிவிஷன் கொடுத்துருவேன். ரிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் ரிவிஷன். பாலிட்டினா 5 நாள் ரிவிஷன், ஐஎன்எம்னா 5 நாள் ரிவிஷன், ஹிஸ்ட்ரினா 5 நாள் ரிவிஷன், அது மாதிரி டைம் கொடுத்துருக்கேன். ஸோ ரிவிஷன் முடிஞ்சோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துருவோம், ஓகேவா? ஸோ ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஆன்சரை டேரெக்டாக பார்க்காம கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு ஸோ இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி தான் தமிழ் ஃபுல்லாக வந்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதான். சயின்ஸும் அப்படிதான், மேக்ஸும் அதே மாதிரி தான். மேக்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல உள்ள மேக்ஸ் வந்து சம்ஸை வந்து செஞ்சு பாருங்க. ஸோ அதுலேருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ 2013 இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து இப்போ 2022 வரைக்கும் நடந்த அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கலெக்ட் பண்ணி அதில் உள்ள சம்ஸ் எல்லாம் செஞ்சு பாருங்க. அதே மாதிரி ஜிகேயும் சரி, தமிழும் சரி, சயின்ஸும் சரி, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உள்ளதை வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க ரிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு நான் 5 days வந்து டைம் தரேன். ஸோ அதனால வந்து கரெக்டாக 175 நாளில் நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து எல்லாம் கவர் பண்ணிடலாம். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டு பயப்படாமல் அந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ அதனால வந்து இந்த டேஸ் எல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.